அஸ்ஸலாம் அலைக்கும். முந்தைய வீடியோவில் நாம் பார்த்தோம், அல்லாஹ் மண்ணிலிருந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உருவாக்கினான். மலக்குகள் அனைவரும் அவருக்கு முன் சஜிதா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் மட்டும் அந்த கட்டளையை மறுத்தான். அந்த இடத்தில்தான் மனிதர்களுக்கும் ஷைத்தானுக்கும் இருக்கும் பகை ஆரம்பமானது. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் அந்த பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. முதலில் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை தொடருங்கள். சரி, இப்போது கதையை பார்ட் 2ல இருந்து தொடரலாம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தில் வாழ வைத்தான். சொர்க்க வாழ்க்கை மிகவும் அழகானது. அங்கு பசி இல்லை, வலி இல்லை, துயரமில்லை, சோர்வில்லை. எல்லாமே அமைதி, எல்லாமே சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயம் இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு துணையை உருவாக்கினான். அவர்தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண் ஆதமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டார். சஹி முஸ்லிம் 1468. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களின் விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் விழித்தபோது அவர்களுக்கு அருகில் ஒரு பெண் இருந்தார். அவர்தான் மனித இனத்தின் முதல் தாய். சொர்க்கத்தில் வாழ்ந்த வாழ்க்கை. அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், ஆதமே, நீங்களும் உங்கள் மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வாழுங்கள். அல்லாஹ் மேலும் சொன்னான், இந்த சொர்க்கத்தில் நீங்கள் விரும்பியதை சாப்பிடலாம். ஆனால் இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். குர்ஆன் சூரா அல்-பக்ரா 2:35. அதாவது அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான். ஸ்வர்க்கத்தில் எல்லாம் அனுமதி, ஆனால் ஒரு மரம் மட்டும் தடை. ஆதமும் ஹவ்வாவும் அந்த சொர்க்கத்தில் அமைதியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கட்டளை மட்டும் கொடுத்தார். இந்த ஒரு மரத்திற்கு மட்டும் நெருங்காதீர்கள். ஆனால் ஒரு உயிர் மட்டும் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவன்தான் ஷைத்தான், இப்லீஸ். அவன் முன்பு எடுத்த சபதத்தை நினைத்தான். நான் மனிதர்களை வழி தவறச் செய்வேன். குர்ஆன் 7:16. அவன் நினைத்தான், ஆதம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது. அதற்காக அவன் ஒரு திட்டம் போட்டான். மெதுவாக அவன் வந்து ஆதம் மற்றும் ஹவ்வாவிடம் பேச ஆரம்பித்தான். அவன் கேட்டான், இந்த மரத்திலிருந்து சாப்பிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொன்னார் தெரியுமா? அவர்கள் கேட்டார்கள், ஏன்? அப்போது ஷைத்தான் சொன்னான், இந்த மரத்திலிருந்து சாப்பிட்டால் நீங்கள் மலக்குகளாகிவிடுவீர்கள் அல்லது என்றும் வாழ்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். குர்ஆன் சூரா அல்-அராஃப் 7:20. ஆனால் அது ஒரு பொய். ஷைத்தான் மேலும் சொன்னான், நான் உங்களுக்கு நல்லதைத்தான் சொல்லுகிறேன். அவன் சத்தியம் செய்து கூறினான், நான் உங்களுக்கு உண்மையாக நல்ல ஆலோசனை சொல்பவன்தான். குர்ஆன் சூரா அல்-அராஃப் 7:21. மெதுவாக அவன் வார்த்தைகள் ஆதம் மற்றும் ஹவ்வாவின் மனதில் சந்தேகத்தை உருவாக்க ஆரம்பித்தது. அந்த ஒரு சந்தேகம்தான் மனித வரலாற்றில் மிக பெரிய நிகழ்வுக்கு ஆரம்பம். ஆனால் ஆதமும் ஹவ்வாவும் அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்களா? அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்ன நடந்தது? ஏன் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள்? மனித இனத்தின் மிகவும் முக்கியமான அந்த சம்பவத்தை அடுத்த வீடியோ பார்ட் 3ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை பார்ட் 3ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.